Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.3ல 9th சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. 9th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இது ரொம்ப ஈஸியான சம், நீங்களே கூட போடலாம். ஓகே, ஆனா உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். இது வந்து பிசிக்ஸ் ரிலேட்டட் சம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 9th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 9th சம்ல a plane is flying at a speed of 500 kilometers per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? a plane வந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. என்ன ஸ்பீட்ல? 500 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு பர் ஹவர். ஒரு ஹவருக்கு 500 கிலோமீட்டர்ஸ் அது பறக்குதான் ஸ்பீட்ல. 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பர் ஹவர்ல பறக்குதான். ஓகேவா? அந்த பிளேன். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி. டி டி அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் டி அது வந்து கவர் பண்ணுது, டிராவல் பண்ணுது. ஓகேவா? அந்த பிளேன் அது பண்ற அந்த டிஸ்டன்ஸ் டி இன் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இன் ஹவர்ஸ். டைம் வந்து ஹவர்ஸ்ல எடுத்துக்கணுமா? அந்த டைம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல எழுதணுமா? அவ்வளவுதான். புரியுதா? டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதணும், அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல இருக்கணும். இன் ஹவர்ஸ், டைம் வந்து ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒருவேளை வந்து மினிட்ஸ்ல கொடுத்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். என்னன்னா சில மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஹவர்ல இருந்து ஹவருக்கே சொல்றாங்க, அதனால பிரச்சனையே இல்லை. நார்மலான ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான் அது. பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பீட். ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? given 500 கிலோமீட்டர் per hour. 500 கிலோமீட்டர் per hour. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்து இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? பிசிக்ஸ்ல ஏற்கனவே படிச்சிருப்பீங்களே, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி. ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸோட என்ன? டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்பீட் டிராவல் இன்டு டைம் டேக்கன். ஓகேவா? டைம் டேக்கன் ஃபார் டிராவலிங். ஓகே, இப்ப இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் வந்து நம்ம டீன்னு வச்சுக்கலாம். அதான் அங்க கொடுத்துருக்காங்க, டைம் டீன்னு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஓகே, இப்ப அப்படி இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? டீன்னு எடுத்துக்க போறோம். புரிஞ்சுதா? இந்த ஸ்பீடு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். d is equal to 500 கிலோமீட்டர் per hour into t, டைம் t. ஓகேவா? அவ்வளவுதான். கடைசியில யூனிட் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, distance is equal to 500 t. அவ்வளவுதான், 500 t. ஓகே, இது கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு டிஸ்டன்ஸ். டன்னா? புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? எப்படி நான் கிலோமீட்டர்ல இருந்தா டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டர் மீட்டர்ல மெஷர் பண்ணுவோமா? அதானே எஸ்ஐ யூனிட். ஆனா இங்க கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர்ல கொடுத்துருந்தாலும் நம்ம கிலோமீட்டர் எழுதணும். புரிஞ்சுதா? இதுதான் டைமோட ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல டிஸ்டன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே, நான் எப்படி கிலோமீட்டர் எழுதுனா, ஃபர்ஸ்ட் இங்க டைம். ஓகேவா? டைம் வந்து ஹவர்ல மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா, அப்ப ஹவர் இருக்கு. இங்க 500 கிலோமீட்டர் பர் செகண்ட் சொன்னாங்களா, சாரி கிலோமீட்டர் பர் ஹவர் சொன்னாங்களா. இப்ப அப்படியே பாருங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படியே எழுதிக்கோங்க. மல்டிப்ளைட் பை டைம். என்ன இதுல இருக்கு? ஹவர்ல இருக்கா? ஓகே, இந்த ஹவரும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு கிலோமீட்டர் கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? ஓகே, இதுதான் டிஸ்டன்ஸ் இன் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஓகேவா? ஓகே, ஈஸியா இருந்துச்சுல்ல இந்த சம்ம? வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு வரும். தேங்க்யூ.